ஃப்ரைடே மார்னிங்கே தடுப்பூசி வேலை வந்து பேலன்ஸ் இருந்ததா. ஸோ மார்னிங் எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க, உடனே போய் போட்டுட்டு வந்துடலான்னு. நான் இப்போ வரைக்குமே கவர்மெண்ட்டில் தான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு வரதுக்கே ஆஃப் டே ஆகிடுச்சு. அங்கே போனால் தெரியும் இல்லையா, எப்படியுமே ஒரு அரை நாள் ஆகிடும். வந்ததுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி வாங்க, நியூ இயர் வருது இல்லையா, எல்லோரும் என்னென்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள். என்னடா இதே தான் வந்துட்டு நம்ம சொல்லிட்டு இருப்போம். பட் வருஷம் வருஷம் என்னென்ன நடக்குதோ அதை தான் நடந்துகிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைம் உங்களுக்கு ஒரு ஹோப் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கணும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற ஆட்டிடியூட் மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் அதுவுமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புங்க. என்கிட்ட இருக்கிறத நான் எதை மாற்றுறனோ இல்லையோ, என்னோட கோவத்தை நான் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நினச்சிட்ருக்கேன். இந்த ப்ரெக்னென்சி டைமை ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு இது அப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோவத்தை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, யார் என்ன சொன்னாலும் அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணாமல் என்னோடய வேலை என்னவோ அதை நான் பார்த்துக்கிட்டு நான் போயிட்டே இருந்தேன்னா கடவுள் எனக்கான இதை கொடுப்பாருன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.